ஹாய் கைஸ், வெல்கம் டு ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ருபிக்ஸ் கியூப் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது பார்க்க முன்னாடி நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இதில் பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு சேரும். அப்போ பார்ட் 2 வீடியோ பார்த்து பார்ட் 1ம் பார்ட் 2வையும் பார்த்து உங்கள்கிட்ட கியூப் இருந்தால் அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ளூ பார்ட்டை இதுதான் மெயினான பாட்டுங்க. இந்த ரெட்டு, இந்த நடுவில் இருக்கிறத மெயின் சொல்கிறது. இதுங்கெல்லாம் நார்மல் பார்ட்ஸ். இப்போ இந்த பாட்டையும் இந்த துண்டையும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் செய்ய போகிறோம். இதோட பார்ட் 2 வீடியோ வரணுன்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு 10 லைக் வரணும் கைஸ். நம்ம சின்ன யூடியூபர் சொல்லிட்டு 10 லைக் கேட்குறோம். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இதில் பார்ட் 2 வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஆல் கேட்கும். ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துக்கினே இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இப்போ பாருங்கள், இங்கேனைக்கு ப்ளூ இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி திருப்பிக்கணும். இப்போ இங்கேனைக்கு இப்படி இருக்குன்னா இதை அப்படி திருப்பி பார்க்கணும். இப்போ திருப்பி பார்த்தோன்னா எனக்கு எந்த ப்ளூவும் இல்லை சுட்டி இந்த மாதிரி இந்த ப்ளூவை இப்படி திருப்பிக்கோங்க. அப்போ இங்கேனைக்கு வந்துடும் எல்லாம். இங்கேனைக்கு ப்ளூ, இங்கேனைக்கு செட் ஆகிடுச்சு. சரி, இங்கேனைக்கு 2 இந்த பாருங்க, இங்கேனைக்கு 2 இல்லை. அதேபடி இங்கேனைக்கு 3 தானே இருக்குது. இங்கேனைக்கு 3 இருக்குது. இந்த மூணில் மேல் துண்டு இருக்குது, கீழ் துண்டு 2 இல்லை. ஆனால் இந்த 3ல் மேல் துண்டில் கீழ் துண்டு 2மே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2ஐயும் இந்த ஒன்றா இணைச்சோன்னா இந்த 3 கிடச்சிடும். அது எப்படி இணைக்கிறதுனா இந்த 2 ஒழிக்கணும். இந்த பக்கத்தை ஒழிச்சிட்டோன்னா இங்கே காணும். அதை சுற்றி மேலே இருந்து இதை கீழே பண்ணிக்கணும். இப்படி இந்த சைடு இப்படி கீழே பண்ணிச்சிட்டு இந்த 2ஐயும் மறுக்க அந்த இடத்துக்கே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு மேலே அப்படியே கொண்டு போனீங்கன்னா அந்த இது வந்துடும். இப்படி இருந்ததை இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம இதை ஒழிக்கணும், கீழே கொண்டு வரணும், இதை இப்படி திருப்பணும், அப்படியே மேலே போட்டுறணும். ஓகே, இப்போ நமக்கு இந்த வாக்கில் செட் ஆகிடுச்சு. இனி இந்த 3 துண்டையும் பார்த்தா இங்கே ஒரு துண்டு இருக்குது. இந்த துண்டு எப்படி ப்ரோ இப்படி செட் ஆகுனா இந்த துண்டு கீழே போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரச்சனை இல்லை, இதை இப்படி போடுங்க. அப்போ இந்த துண்டு இங்கே வரும். அப்போ இப்படி ஒரு திருப்புனீங்கன்னா இங்கனைக்கு 2 இருக்குது. ஆனால் இங்கனைக்கு 1 இல்லை. ஆனால் இங்கனைக்கு 2 இல்லை, இங்கனைக்கு 1 இருக்குது. அதே பாக்கில் தான். இப்போ இந்த பக்கம் இங்கனைக்கு மேலே போடணுன்னா இதை இங்கனைக்கு ஒழிக்கணும், இந்த சைடு ஒழிக்கணும். இங்கனைக்கு சைடு இங்கனைக்கு இல்லாமல் இங்கனைக்கு இருக்குது, இதை மேலே போடணுன்னா இந்த சைடு திருப்பணும். இப்போ நமக்கு இங்கனைக்கு தானே இல்லை, இங்கனைக்கு இல்லாத இங்கனைக்கு இருக்குது தானே. அப்போ இதை ஒழிச்சிட்டு இதை கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்துட்டு இதை இந்த வாக்கில் திருப்பிட்டு மேலே கொண்டு போயிடணுன்னா இந்த செட் ஆகிடுச்சு. இனி இந்த 2 தான். இனி இங்கே 2 எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா இங்கே 1 இருக்குது, கீழே 1 இருக்குது. கீழே இருக்கிறது லேசி. கீழே இருக்கிறத நம்ம இப்போ இங்கனைக்கு இருக்குதானே இதுக்கு மேலே இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இது இருக்குது. அதனால இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை இல்லாத பக்கத்தை திருப்பிக்கணும். இதை நம்ம இல்லாத பக்கத்தை திருப்பி இப்போ இதுக்கு நேராக பார்த்தோன்னா இதுக்கு நேரம் இல்லை. அதனால் என்ன பண்ணணும்னா இந்த நடுவில் இருக்கிறத மட்டும் இப்படி கீழே இறக்கணும்னா இப்போ கீழே இங்கனைக்கு இருந்த துண்டு இங்கனைக்கு வந்திருக்கும். அதனால இந்த துண்டை லெஃப்ட் 1 2 டைம் இப்படி திருப்பினோன்னா இது கூட மெச் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த நடு துண்டை மேலே எடுத்துருவோம்னா இந்த இப்படியே செட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை இங்கே கொண்டு வரணும். பிரச்சனை இல்லை. இப்போ இங்கனைக்கு இப்படி திருப்புனீங்கன்னா இப்போ இங்கனைக்கு தானே இருந்துச்சு, இங்கனைக்கு இருந்துச்சு. இதை இப்படி 1 டைம் இப்படி திருப்புனீங்கன்னா இங்கனைக்கு தானே இப்போ இது வரணும். இப்போ இங்கேயும் இல்லை, இந்த இங்கனைக்கும் இல்லை, இங்கனைக்கு இருக்குது. இங்கனைக்கு ப்ளூ இருக்குது, இங்கனைக்கு ஆரஞ்சு இருக்குது, இங்கனைக்கு எல்லோ இருக்குது. ஆனால் 3மே ப்ளூவாக தான் வரணும். இந்த பக்கம் இங்கனைக்கு 2 இல்லாதது இங்கனைக்கு இருக்குது. அப்படின்னா இது இந்த க்ரீன் இங்கனைக்கு வரணும்,
இந்த ப்ளூ இங்கனைக்கு நடுவுக்கு போகணும். அது எப்படி போகிறதுனா இப்படி பார்க்கணுன்னா இப்படி ஒலிக்கணும். இதை இப்படி இங்கனைக்கு இந்த சைடு ஒலிச்சிட்டு இந்த ரெண்டை கீழே கொண்டு வரணும். அப்புறம் ஒலிச்சதை இங்கனைக்கு இப்படி கொண்டு போகணும். நடுவாக இருக்கிறது இப்படி கொண்டு போயிட்டு இதை மேலே போட்டிங்கன்னா செட் ஆகிட்டு. இந்த ப்ளூ மட்டும் செட் ஆகிட்டு இப்போதைக்கு. சரி, இப்போ இந்த துண்டை எப்படி ப்ரோ செட் ஆகுறதுனா எனக்கு ஒயிட் இருக்குது, அதே போல் எனக்கு 2 ஒயிட் இருக்குது, எனக்கு எல்லோ இருக்குது. இப்போ எல்லோ தானே இருக்குது. இந்த எல்லோவை வந்து மறுபடி ஒயிட் ஆகணும். இப்போ இன்னொரு ஒயிட் எங்கே இருக்குன்னு தேடணும். இதாக இருக்குது, எனக்கு ஒரு ஒயிட் இருக்குது. இந்த ஒயிட்டை வந்து நம்ம இங்கனைக்கு கொண்டு வரணும், இந்த எல்லோ கிட்ட கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரதுன்னா இந்த ப்ளூ அப்போ தப்பான ப்ளூ, இது வந்து இங்கனைக்கு இருக்க வேண்டிய ப்ளூ கிடையாது. இப்போ அதை அப்படியே கீழே இறக்கணும், அந்த ப்ளூவை மட்டும். இந்த பார்த்துக்கோங்க, இப்போ இதுதான ப்ளூ ஷர்ட், இது தப்பான ப்ளூ. இந்த ஒயிட் வந்து வரணும் இங்கனைக்கு. அதனால் இப்போ நாம் இந்த ப்ளூவை மெல்லமாக இப்படி கீழே எடுத்து இந்த ப்ளூவை இங்கனைக்கு எடுக்கணும். இங்கிட்ட எடுத்துட்டு மற்ற ப்ளூவை அப்படியே கொண்டு போயிடணும். இப்போ இங்கனைக்கு ஒயிட் தானே இருக்குது, இந்த ஒயிட் எங்கனைக்கு இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இங்கனைக்கு இருக்குன்னா இந்த ப்ளூ வரணும் இங்கனைக்கு. அதனால என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ இங்கனைக்கு இப்படி ஒலிக்கிறோம், இதை தேட வைக்கிறோம், இதை இப்படி போடுறோம். இப்போ எடுத்தோன்னா இங்கனைக்கு ஒயிட் சேர்ந்துட்டு இங்கனைக்கும் ஒயிட் இருக்குது, இங்கனைக்கு சரியாக ஆரஞ்சு இருக்குது. இப்போ எல்லோ மட்டும்தான் தேவை, எல்லோவும் ரெட்டும் இருக்குது. இதை பாருங்கள், எல்லோ இருக்குது, இங்கனைக்கு ரெட் இருக்குது. அப்படின்னா இப்போ இங்கே ப்ளூ இருக்குதுன்னு சுட்டி இந்த ப்ளூ இப்படி தான், இந்த ப்ளூ இங்கனைக்கு வரணும். மெல்லமாக திருப்பணும், ஒலிக்கணும், தேட வைக்கணும், கண்டுபிடிச்சோன்னு கொண்டு போகணும். இப்போ பாருங்கள், இந்த ரோவும் வந்துடுச்சு. ஓகே, இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ. இப்போ நான் சொல்லி கொடுத்தது புரியலைன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டு பாருங்கள். இந்த வீடியோவுக்கு 10 லைக்ஸ், ஒரு 50 சப்ஸ்கிரைபர் தேவையில்ல, ஒரு 5 சப்ஸ்கிரைபர் கிடைச்சாலும் இதோட பார்ட் 2 வீடியோ இன்றைக்கே வந்து சேரும். இன்றைக்கே ஒரு 5 லைக் 10 சப்ஸ்கிரைபர் வந்தானால் போதும். இந்த வீடியோவில் பார்ட் 2 அப்படின்னா இந்த செட்டை செய்கிற இது வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து சேரும். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோட பார்ட் 2 உங்களுக்கு மறக்காமல் வந்து சேருங்க. ஓகே கைஸ், அப்படி சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.